1990 ரிலீஸான மார்ஷல் லா. சண்டையில பல விதைகளை காட்டுவாங்க போலீஸ்காரர்களான நம்ம ஹீரோ ஹீரோயினி. குற்றவாளிய முதல்ல அடிப்பாங்க, அப்புறம் தான் பிடிப்பாங்க. டியூட்டி முடிந்த பிறகும் நம்ம ஹீரோ ஹீரோயினி நைட்டில டியூட்டி பார்ப்பாங்க. எங்க அங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட பிரதரு காரை திருடி ஒரு கேங்கு கிட்ட கொடுத்து பணம் சம்பாதிக்கிறான். அந்த கேங்கோட லீடரு ஓல்டு மாதிரி தெரியும், ஆனா அடி ஒன்னு போல்டு மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் தம்பி பண்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து தம்பியை காப்பாத்த இவரு ட்ரை பண்றாரு. ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்ல. இவன் போலீஸ்க்கு ஸ்பை வேலை பாக்குறானோன்னு ஓல்டு வில்லன் டவுட் ஆகி நம்ம ஹீரோவோட தம்பிய ஓல்டு வில்லன் அடிச்சே கொண்டுட்டான். தான் தம்பியை கொண்டவங்க யாருன்னு நம்ம ஹீரோவும் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஓல்டு வில்லனை பழிக்கு பழி வாங்கினாரா இல்லையான்னு படத்தா முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேகு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சண்டை காட்சிகள் அதை ஓரளவுக்கு சமாளிக்கும். தமிழ் டப்பிங் கேட்கும்படியாகவும் இல்லை, ரசிக்கும்படியாகவும் இல்லை. சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 4.8, நம்ம ரேட்டிங் 2.5. மார்ஷியல் லா. டேஷை காட்டுவார்கள், சண்டை போடுவார்கள். 2004 பார்ன் டு ஃபைட். உலக நாடுகளை தேடப்படும் குற்றவாளியை பிடிக்க நம்ம ஹீரோவும் அவரோட பாஸும் ட்ரக் வாங்குற கஸ்டமரா வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போறாங்க. ஆனா ரவுடி பசங்க இவங்க போலீஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ சண்டை போட்டு நம்ம ஹீரோ அந்த கேங் லீடரை பிடிச்சிட்டாரு. ஆனா இவரோட பாஸ் இறந்துட்டாரு. அந்த துக்கம் தாங்க முடியாம லீவு போட்டுட்டு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டு வறுமையில் வாடும் மக்களை காப்பாத்த தாய்லாந்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறா. கூடவே இவளோட டீமையும் ஓட்டிக்கிட்டு போறா. இவளுக்கு பாதுகாப்பா நம்ம ஹீரோவும் கூடவே போறாரு. திடீர்னு தீவிரவாதிகள் கிராமத்துக்குள்ள புகுந்து மக்களை துப்பாக்கி முனையில அட்டாக் பண்ணி ஹாஸ்டேஜை வச்சுக்கிட்டானுங்க. நம்ம ஹீரோவும் இவரோட கேர்ள் ஃபிரெண்டும் இவரோட டீமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. தீவிரவாதிகளோட தலைவன் கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஹீரோ பிடிச்ச அந்த கேங் லீடரை ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கையை வார்னிங்க வைக்கிறான். உடனே கவர்மெண்ட் ராணுவ படை அங்க அனுப்புறாங்க. ஆனா வேலைக்கே ஆகல. அவனுங்க மக்களை துப்பாக்கி முனையில பிடிச்சி வச்சுக்கிட்டு சுட்ட ஆடுபடுறாங்க. ஒரு பக்கம் அந்த தீவிரவாதி பயோ வெப்பனை ரெடி பண்ணி தாய்லாந்தை அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாய்நாட்டை காப்பாற்ற ஆஸ்திரேலியா இருக்கிற மக்களை போர் வீரர்களா மாத்தி சண்டை போட்டு தாய்நாட்டை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தையெல்லாம் தீவிரவாதி கைத்த மட்டும் வைக்கிற சீன் எல்லாம் வேற லெவலு. ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா இருந்தாலும் படம் வேற லெவல்ல இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6. பார்ன் டு ஃபைட் போர் வீரர்கள். 2023 ரிலீஸான ஃபாஸ்ட் எக்ஸ். நம்ம விண்டோஸ்ல ஒருத்தன் கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிக்கிறாரு. ஆனா அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் போல. அவரு தான் நம்ம ஹீரோ ஆக்வாமேனு. அவன் நம்ம ஹீரோவையும் அவரோட ஃபேமிலியையும் டார்ச்சர் பண்ணி எப்படிலாம் பழி வாங்க போறான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 6.2. ஃபாஸ்ட் எக்ஸ் எதிர்த்து நில். 1984 ரிலீஸான கிரீம் லைன். படத்துடைய கதாநாயகன் பில்லி மிருகங்கள் வளர்ப்பது இவனோட ஆபி. வேலைக்கு போகும்போது கூடவே நாயை ஓட்டிக்கிட்டு போறான். இதனால இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நம்ம பில்லியோட ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு அவனை ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். புதுசா மிஷினை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கடைசியில பல்பு வாங்குறான். பையனுக்கு பிறந்த நாள். அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பிரசன்ட் பண்ண ஒரு சைனா கடைக்கு போறான். அங்க மர்மமான ஒரு விலங்கு ஒண்ணு இருக்கு. அதை விலைக்கு கேட்கறான். ஆனா அந்த கடைக்கார தாத்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவனும் அவனுக்கு தெரியாம அதை தூக்கிட்டு வந்து பையனுக்கு பிரசன்ட் பண்றான். இதை வளர்க்கணும்னா 3 விதமான கண்டிஷன் இருக்கு. இது மேல வெளிச்சமே படக்கூடாது, சூரிய ஒளிப்பட்டா இது இறந்து போயிடும், இது மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது, நைட்டு 12 மணிக்கு மேல இதுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்க கூடாதுன்னு அப்பா வார்னிங் கொடுக்குறான். பையனும் இந்த மிருகத்தை பொத்தி வளர்க்குறான். திடீர்னு ஒரு நாள் இது மேல தண்ணீர் பட வரிசை 6 குட்டி போடுது. இப்படியே குட்டி போட்டு இதோட இனத்தையே பெருகுது. ஆனா கடைசியில தான் நமக்கே தெரியுது இந்த குட்டி எல்லாம் ஒரு மான்ஸ்டர்னு. இதுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவோட எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு எல்லா இடத்துலயும் புகுந்து மக்களை வேட்டையாடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த காலத்துல சிஜி ஒர்க் இப்படிதான் இருக்கும் போல, அதனால அதை குறை சொல்ல முடியாது. படம் அங்கங்க லேக் அடிக்க, முடிஞ்சா பாருங்கள், ஏன்னா விட்டுடுங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 4.5. கிரீம் லைன் பூனைக்குட்டி. 2022 ரிலீஸான அவதார் 2. மனிதனாக இருந்த நம்ம ஹீரோ அவதாரா மாறி குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இறந்து போன வில்லன் அவதாரா உருமாறி நம்ம ஹீரோவை பழிக்கு பழி வாங்க வரான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலியை காப்பாற்ற என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான எமோஷனல் படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.6, நம்ம ரேட்டிங் 7.2. அவதார் 2 இன பாதுகாவலன்.